அந்த கூட்டம் தான் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனத்துக்குட்பட்ட கூட்டம். அந்த கூட்டமே மணவாட்டி சபை என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஸ்திரியானல் படுகிற பாடுகள், அவள் கர்ப்ப வேதனைப்பட்டு அழுகிறதாக வாசிக்கிறோம். அந்த வெளிப்படு 12ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களிலே சிவப்பு நிறமுள்ள 7 தலையில் 10 கொம்புகளை உடைய மிருகம் அவளுக்கு முன்பாக, அந்த ஸ்திரீக்கு முன்பாக, அந்த பரிசுத்த கூட்டத்துக்கு முன்பாக அருமை இரட்சகரால் தப்புவிக்கப்பட போகிற அல்லது மிருகம் என்ற அந்தி கிறிஸ்துவை தோற்கடித்து ஜெயம் பெறுகிற முடிவான ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்கிற அந்த மணவாட்டி என்ற பரிசுத்தவான்கள் அவர்களை அவர் தப்பிவித்துக் கொள்கிறார். இந்த சத்தியமெல்லாம் நாம் அறிந்ததுதான். ஆக திவ்யவாசனாய் யோவானுக்கு சொன்ன கட்டளை, நீ கண்ட என்னையும் நான் இருக்கிற என் சமூகத்தையும் குறித்து எழுது. இந்த இடத்திற்கு ஒருவர் வர வேண்டும் என்றால் அவர் என்னால் ஏற்படுத்தப்பட்ட நியமத்தின்படி சபையில் அவர்கள் தங்களை உண்மையுள்ளவர்களாக ஆவியானவரால் கொடுக்கப்பட்ட சத்திய வசனங்களுக்கு அடங்கி ஒடுங்கி கீழ்ப்படிந்து ஆவியானவரால் கட்டளையிடப்படுகிற யாவற்றுக்கும் செவி கொடுப்போராய் அவர் பாதத்தில் ஒப்புவித்துக் கொண்ட சாத்தானை ஜெயிக்க ஏற்படுத்தப்பட்ட சபை. அந்த சபை 7 கிருபையின் காலத்தில் 7 பட்டணங்களில் எழுதப்பட்ட சபை. அதற்கு பிறகு தேவன் மணவாளனுடைய வருகையிலே ஜெயம் பெற்ற பரிசுத்தவான்கள், அதைத்தான் நான் 7வது சபை என்ற லவோதிக்கேய சபையில் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை நாம் வாசிப்போம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், 20ஆம் வசனத்திலே வாசற்படியிலே நின்று தட்டுகிற, வாசற்படி எதுங்க? சபைதான் அவருக்கு வாசல். இதோ உனக்கு முன்பா திறந்த வாசல் வைத்து சொல்றார் இல்லையா? வாசல். ஒரு ஆத்துமா பாவ உலகத்தில் உழந்து தவிக்கிற ஒரு ஆத்துமா உன்னதத்திற்கு சென்றடைய தேவன் ஏற்படுத்தப்பட்ட வாசல். அதைத்தான் நாம் வெளிப்படுத்தின விசேஷ 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசித்திருக்கிறோம். என் ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசற்படியாய் பிரவேசிப்பதற்கும் நகரத்துக்கு வாசல் வழியாய் பிரவேசிப்பதற்கும் என்னுடைய கட்டளைகள் கற்பனைகளை கைக்கொள்ளும் பாக்கியவான். வாசிய தயவு செய்து. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆக வாசல் என்றாலே சபை. நாம் யாக்கோபுடைய வாழ்க்கையிலே அவர் பிரயாணப்பட்டு சென்ற பொழுது ராத்திரி வேளையிலே அவர் அங்கிருந்த சிறு கற்களை ஒன்று எடுத்து தலைக்கு வைத்து அவர் உரையின பொழுது அவர் கண்ட சொப்பனம், அவர் தலைக்கு வைத்த அந்த கல்லின் மேல் ஒரு ஏணி தரைக்கும் உன்னதமானவருடைய சிங்காசனத்திற்கும் ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆக யாக்கோபு என்ற எத்தன் ஏமாற்றுக்கார் என்ற பாவி உன்னதமான இடத்தில் செல்ல வேண்டும் என்றால் அதற்கு ஏணி, அது எங்க வைக்கப்பட்டிருக்கிறது? ஒரு கல். இந்த கல் தான்
சபை. அதைத்தான் மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 18ஆவது வசனத்தில் நாம் வாசித்திருக்கிறோம். யோனாவின் குமார் சீமோனே, நீ கல்லாய் இருக்கிறாய், இந்த கல்லிமே என் சபையை வைப்பேன், நாட்டுவேன். எதற்காக? பாதாளத்தை ஜெயிக்க. அதே மத்தேயு 16ஆம் அதிகாரம் 28ஆவது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அந்த கல் பேதுருவை கொண்டு, பேதுருவை ஒரு கல்லாக சபையாக தேவன் எழுப்பி, அந்த கல் என்ற சபை சாத்தானை ஜெயித்தபடியினாலே அந்த கல்லில் இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யம் வருகிற பொழுது இந்த ராஜ்யத்தில் உள்ளவர்கள் மரணத்தை காண மாட்டார்கள் என்று மத்தேயு 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் சொல்லப்படுது. வாசிங்க. இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் இயேசு இந்த ராஜ்யம் என்ற கல் என்ற சபை என்ற மனவாட்டியானவளை சேர்த்துக்கொள்ள வரப்போகிறார். நான் புரிந்து கொள்ள மத்தேயு 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் யாரை தேடி வருகிறார், வந்தவரை யார் அண்டிக் கொண்டு சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள்? புத்தி உள்ள 5 பேர். அந்த புத்தி உள்ள 5 பேருடைய ஐக்கியம் தான் சபை கல். மீதியுள்ள புத்தி இல்லாதவர்கள் சபையும் அல்ல, கல்லும் அல்ல. ஆக மனுஷகுமாரனாகிய இயேசு புத்தி உள்ளவர்கள் என்றால் முடிவு பரிந்தும் அந்த ராஜ்யத்திலே, அதுதான் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியா பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த ராஜ்யம் என்ற கல் என்ற சபை என்ற கடைசி நாட்களில் சாத்தானை தோற்கடித்த அலை பொல்லாதவனை அவன் கிரியையை ஜெயித்த அந்த புத்தி உள்ளவர்கள் இருக்கிறார்களே, அவர்களை சேர்த்துக் கொள்ள, அவர்களையே தன் மனவாட்டி அன்றை ஏற்றுக்கொள்ள, அவர்களே அவர் பூமியில ராஜ்யமாக தங்கி தரித்து தேவனை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற அந்த ராஜ்யம் என்ற சபைதான் பூமியில் உள்ள புத்தி உள்ள ஜெயம் பெற்ற மனவாட்டியானவளை உன்னதமான தேவன் சிங்காசனத்தை கொண்டு சேர்க்கிற ராஜ்யமாயிருக்கிறது, கல்லாயிருக்கிற சபையாயிருக்கிறது. என்னென்றால் வேதம் முழு வேதாகமத்திலே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே தேவசாயல் தேவ மகிமை தேவனுடைய ரூபம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை இந்த வசனத்தை நாம் சொல்லும் பொழுது இந்த அதாவது கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமை அடியான் ஜெபித்து அதிகாலை வேளையிலங்க ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது அருமை ரட்சகர் கடந்து வந்தார். கடந்து வந்து அவர் சொன்ன வார்த்தை, அவர்தான் சொன்னார் என்பதற்கு இந்த அடிமை சாட்சி, இந்த வேதாகமம் சாட்சி. அவர் சொன்ன வார்த்தை, என் பிரியமே, என் ரூபவதியே, நான் கண்ணீரோடு கலக்கத்தோடு வேண்டியது செய்து கொண்டு இருக்கிறேன். இந்த சபையில் சில விசுவாசிகள் செய்கிற சேட்டை, இந்த சபையில் இருக்கிற சில ஊழியர்கள் பண்ணுகிற அநியாயம், இவரை எண்ணி கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறேன். இவரெல்லாம் எப்படித்தான் நான் சுமந்து கொண்டு கரை சேர்க்க போறேன். நான் வந்துடுறேன் ஆண்டவரை, என்னை சேர்த்துக்க, யாரை வச்சோண்டு உடைத்த செய்து என்று கண்ணீர் கதறாங்க.
அந்த வேளையில அன்பு நாதன், என் பிரியமே, என் ரூபவதியே, கலந்த வாரம் செவ்வாய்க்கிழமை அதிகாலை வேளையில நான் எதற்கு இதை சொல்லுகிறேன் என்றால், அவருக்கு பிரியமும் அவருக்கு ரூபவதியுமான புத்தியுள்ள பரிசுத்தவான்கள் எவர்களோ அவருடைய ஐக்கியம் தான் மனவாட்டி சபை. அந்த சபைதான் அவருடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்தில் உள்ளவர்கள் மத்தேயு 24:13 முடிவான ரட்சிப்பு அதை அடைந்து கொள்ள முடிவு குறைந்து நடித்திருக்க கொடுக்கப்பட்ட கட்டளைக்குட்பட்டு ஜீவனம் செய்கிறார்களே அந்த புத்தியுள்ளவர்கள், அவர்களை சேர்த்துக் கொள்ள அருள ரட்சகர் அந்த ராஜ்யம் என்ற சபைக்கு மனவாட்டி சபை வரப்போகிறார். சபையை தேடி வரப்போறாருங்க, எந்த ஒரு தனிப்பட்ட ஆளை தேடி வரப்போறதில்ல. வேதத்திலே நான் வாசித்திருக்கிறோம். எரேமியா 51:11 வாசிங்க. அம்புகளை துலக்குங்கள், கேடகங்களை நன்றாய் செப்பனிடுங்கள். கர்த்தர் மேதியருடைய ராஜாக்களின் ஆவியை எழுப்பினார். பாபிலோனை அழிக்க வேண்டும் என்பதே அவருடைய நினைவு. இது கர்த்தர் வாங்கும் பலி, இது தமது ஆலயத்துக்காக அவர் வாங்கும் பலி. சாத்தானை அழிப்பதுதான் நேசருடைய விருப்பம். பாபிலோனை அழிக்க வேண்டும் என்பதே அவருடைய நினைவு. இது கர்த்தர் வாங்கும் பழி. இது தமது ஆலயத்துக்காக அவர் வாங்கும் பழி. கடைசி நாட்களிலே முடிவான ரட்சிப்பை அடைந்து கொண்ட, ஆத்தும ரட்சிப்பை அடைந்து கொண்டவர்கள் அணிந்து கொண்ட தேவசாய, தேவரூபம், தேவ மகிமை நிமித்தமாய் அவர்கள் அடைந்த முடிவான ரட்சிப்பிற்கு, முடிவான ரட்சிப்பின் ஆத்தும ரட்சிப்பிற்கு, அந்த ரட்சிப்பை அடைந்தவர்கள் தான் திவ்யவாசன யோவானுக்கு வெளிப்படுத்தல் 1:13 முதல் 18 வசனங்களுக்கு உட்பட்ட அவருடைய சிங்காசனம் இருக்கக்கூடிய அந்த வாசஸ்தலத்திலே பிரவேசிக்க முடியும். அங்கே பிரவேசித்தவர்கள் தான் நான் சதாகாலங்களிலும் ஜீவிக்கிறேன் சொன்ன வாக்குத்தத்தத்தை கூறிய ஆத்துமாக்கள். அவருடைய வாசஸ்தலத்திற்கு செல்லாவிட்டால் வேறொரு ஸ்தலம் எது? அக்கினி கந்தகம் எரிகிற கடல். ஆனபடினாலே நீ கண்டவைகளை எழுதி முதலா சொல்லுகிறாய். நீ என்னை கண்டாய் அல்லவா? நீ கண்ட என்னுடைய சமூகத்தை பற்றி இந்த 7 சபைகளுக்கு எழுது. அவர் சமூகத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ள ஏன் இது அவசியமா இருக்கிற இன்றைக்கு இருக்கிற ஆவிக்குரிய மண்டலம் அறிமுகராய் இயேசு கிறிஸ்து ஒரு தேவன், அதில் நல்ல தேவன், அதுவும் ஆசீர்வதிக்கிற தேவன், அதோடு நின்று கொள்கிறார்கள்.